ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அதில் இதோட பாகம் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இது தொடர் வாக்கியம். அடுத்து நன்னூல் எவ்வகை நூல். இது என்ன நூல்? வினா வாக்கியமாக இருக்குது. அங்கே பாருங்கள், கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது விடைக்கேற்ற வினாவே எழுதுக. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னு வரும். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அது ஆப்ஷன் அது தப்பாக இருக்கும். ஏன்னா அழைக்கப்படுபவர் யாருன்னு கொடுத்தா பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அதனால் ஆப்ஷன் டி ஞாபகம் வச்சுங்க. வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே. இது என்ன திணைன்னு பார்த்தோம்னா பொதுவியல் திணை. வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே. இது பொதுவியல் திணை. அடுத்தது இலக்கண குறிப்பு. பசிக்கயிறு. இது உருவகம். பசிக்கயிறுங்கிறது உருவகம். அடுத்தது அகரவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடு பள்ளம் மனத்துயர் மீமிசை. இதில் மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு. ஆப்ஷன் டி. அடுத்தது படுவிடம். இதில் பயின்று வந்துள்ள தொகைநிலை தொடர் வினைத்தொகையாகும். அடுத்தது எச்சொல் வேர்ச்சொல் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல வேர்ச்சொல்னா ஒரு கட்டளையிடுற மாரி இருக்கும். அப்படின்னு பார்த்தா அடி, இரு, அரி இது மூணும் கட்டளையிடுற மாரி இருக்குது. இனிதுங்கிறது தான் வேர்ச்சொல் கிடையாது. அடுத்தது வந்தான் வேர்ச்சொல்லை தருக வா. அடுத்து மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை அறிய விலங்கு தான் மான்னு சொல்லுவாங்க. அடுத்தது வலுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக. இதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பாருங்கள், சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. மற்ற எதுவுமே அல்ல, தப்பு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்தது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம், நாதம் குத்தனார் குண்டலகேசி, சீத்தலை சாத்தனார் மணிமேகலை, திருத்தக்க தேவர் அது சீவக சிந்தாமணி வரும். வளையாபதினு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. பொருந்தாத இணை சொல்லை தேர்ந்தெடுக்க. உள்ளம் வீடு இடம் அழகு. இதில் பொருந்தாத சொல் அழகு தான். உள்ளம் வீடு இடம் இதெல்லாம் பொருந்தும். அடுத்தது அரும்புதல் எதிர்ச்சொல் தருக. அரும்புதல்னா மெலிதல்னு அர்த்தம். எதிர்ச்சொல் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இரட்டை காப்பியம் என வழங்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்தது பொருத்தமான இணையை தேர்ந்து செய்க. திணை சிறுபொழுது கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிக்கு ஏற்பாடு, முல்லை நண்பகல், மருதம் வைகரை, நெய்தல் மாலை. இதில் மருதம் மட்டும்தான் ரைட்டு. குறிஞ்சிக்கு என்ன வரும்னா யாமம் வரும். முல்லைக்கு மாலை வரும். பாலைக்கு நண்பகல் வரும். மருதத்துக்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு. அடுத்து காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகள் பயின்றுள்ள நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மோனை எதுகை இயைபு. இயைப்புனா கடைசீட்டில் இருக்கிற எழுத்து ஒரே இதில் முடிஞ்சிருக்கணும். எதுகைனா அடியிலேயோ அல்லது சீர்லேயோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். அடுத்தது திருக்குறளிலே அழியாத தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? திருவள்ளுவ மாலை. 70வது கொஸ்டின். அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாமயங்கி. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். நீலகேசி ஒரு சமண காப்பியம். குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. இரண்டுமே சரியான கூற்று தான். இரண்டும் சரிதான். அடுத்து கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனார். இவர் புறநானூற்று ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் பாடியுள்ளார். கூற்று இரண்டும் சரி. இரண்டுமே சரிதான், பார்த்துக்குங்க. அடுத்து தமிழில் வாழ்வியல் கருவூலம் எது? புறநானூறு. தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல் திருக்குறளும் கம்பராமாயணமும். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று
ஒருவாளி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இராமாயணம். ஞாபகம் வச்சுங்க. மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி இராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது, அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் எங்கெங்கன்னு பார்த்தோம்னா கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைத்தேர்ந்த சிற்பிகள் யார்? பல்லவர் காலத்து சிற்பிகள். யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைத்தேர்ந்த சிற்பிகள் பல்லவர் காலத்து சிற்பிகள். அடுத்தது, தில்லையடி வள்ளியம்மை. இதில் தில்லையடி என்பது வள்ளியம்மை தாயார் பிறந்த ஊர் தான் தில்லையடி. ஞாபகம் வச்சுங்க. வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் தான் தில்லையடி, தந்தை கிடையாது, தாயார். அடுத்தது, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். மனித மூளையை தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது? 80%. அடுத்தது, கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அஞ்சாதவன். ஜி.போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் டேஷ் டேஷ் ஆகிய 2 நூல்களை படித்து தேர்ந்தார். தமிழ், வடமொழி. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. வல்லை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? பெண்கள். பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.போப். இந்த தனிப்பாசுர நூலில் தான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தம் பெயரை பரிதிமாற் கலைஞர்னு எழுதியிருப்பார். அடுத்து, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. ஞாபகம் வச்சுங்க. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று புகழ்ந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடன் குமரி தீம்புணர் பௌவமென்றனன் கெல்லை என வரையறுத்தவர் காக்கை பாடினியார். வேங்கடம் குமரி தீம்புணர் பௌவமென்றன் நான் கெல்லை. இது காக்கை பாடினியார். சங்க இலக்கியங்களில் மொத்த அடிகள் 26,350. சங்க இலக்கியங்களில் மொத்த அடிகள் 26,350. நாடக சாலையொத்த நாற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து, ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும். இதோட நூல் பிரபஞ்சன். இது சாகித்ய அகாதமி பெற்றிருக்கு. ஆனால் இது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நூல் தான் இது. ஆலம்பனை என்னும் கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர். ஞாபகம் வச்சுங்க, ஆலந்தூர். அடுத்தது, கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்தது, பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் நாடகம் தான். இந்த நாடக நூலுக்கு தான் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார். அடுத்தது, பொறுத்துக. குயில் பாட்டு. இதை பொறுத்து எழுதணும்னா குயில் பாட்டு இதை எழுதியவர் பாரதி. யார்? அடுத்து, அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி கவிக்கோ அப்துல் ரஹ்மான். குயில் பாட்டு. இதுவே குயில்ங்கிற இதழ்னு வந்துச்சுன்னா அது பாரதிதாசன். குயில்ங்கிற இதழ்னு வந்துச்சுன்னா அது பாரதிதாசன். அடுத்து, நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இதில் நடலை என்னும் சொல்லின் பொருள் துன்பம். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 412. பலப்படை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எதுனா தென்றல் விடு தூது. அடுத்தது, தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஸ்வாட்ஸ் பாதிரியார். அடுத்து, உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். இது கம்பராமாயணத்தில் 6 காண்டம் தான் இருக்கும். 7வது காண்டம்ங்கிறது இந்த ஒட்டக்கூத்தரோட காண்டம் தான் சொல்லுவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.